வணக்கம். நாங்கள் வந்து பிஜிபி காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்சஸ்லேருந்து 4வது வருஷம் படிக்கிற மாணவிகள். நாங்கள் இப்போ வந்து பாண்டமங்கலம் அப்படின்ற வில்லேஜில் ராவே ப்ரோக்ராமில் இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் என்ன டெமோ பண்ண வந்திருக்கோம் அப்படின்னா வந்து பயோ என்சைம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நார்மலாக ஒரு சிட்ரிக் ஃப்ரூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரூட் மூலிமா நம்ம எடுக்கக்கூடிய என்சைம் வச்சு பிளான்ட்டுக்கு வந்து ஃபெர்டிலைசர்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இப்போ ஹோம் கிளீனிங் அந்த மாதிரி இருக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்க்குறோம். இந்த பயோ என்சைம் எப்படி பண்ணணும்னா 10:3:1 அப்படின்ற ரேஷியோவில் வந்து நம்ம பண்ணணும். 10 கிளாஸ் தண்ணியில் வந்து 3 கிளாஸ் அளவுக்கு வந்து சிட்ரிக் ஃப்ரூட், இந்த ஆரஞ்சு, அதுக்கப்புறம் லெமன், இந்த மாதிரியான ஃப்ரூட் எல்லாம் வந்து போட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கு ஜாகரி நாட்டு சக்கரை போட்டு நம்ம செய்யறத வந்து பயோ என்சைம். இதை வந்து இப்போ நம்ம செஞ்சு ஃபார்மருக்கு வந்து கொடுக்க போகிறோம். வந்து 3 கிளாஸ் அளவுக்கு வந்து சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது கூட இப்போ வந்து 1 கிளாஸ் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணணும். ஒரு கிளாஸ் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து 10 கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 90 days வச்சோம் அப்படின்னா மேலே வந்து ஒயிட் கலரில் வந்து ஒரு ப்ரெஸ்பேட் ஃபார்ம் ஆகும். அது வந்து குட் என்சைம்ஸ் அப்படி சொல்லுவோம். அது வந்து பிளான்ட்டுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஹோம் கிளீனிங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது 90 daysக்கு அப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃபார்மர் கிட்ட கொடுத்து அவங்க வந்து 90 daysக்கு அப்புறம் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு 90 நாளுக்கு அப்புறம் வந்து மேலே வந்து வெள்ளை கலரில் வந்து ஒரு படிஞ்சல் இருக்கும். அந்த படிஞ்சல் தான் வந்து நல்ல என்சைம் சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம கலந்துட்டு இந்த தண்ணி மட்டும் இது வேஸ்ட்லாம் இல்லாமல் அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் செடிக்கு தெளிச்சிங்கன்னா செடி நல்லா வளர்ச்சி வரும்.